ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாபிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கட் ஆஃப் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான விதத்தோட மார்க் வேணால் அமைச்சிருக்காங்க, எந்த காலேஜ் கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, பிசிஎம்க்கு 477 மார்க்கு எந்த காலேஜ் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு ஹேமிதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியூ காலேஜஸில் உங்களுக்கு பாசிபிளாக இருக்குமா? பிஎஸ்பி, நந்தா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அப்படி அதையும் மீறி உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்விங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 336 செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா இருக்கா? நீங்கள் எந்த கேட்டகரியில் வாரீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் எந்த கேட்டகரியில் வாரீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறவங்க என்ன கேட்டகரி, எந்த கோட்டாவில் வாரீங்க, 92.5 இல்லை 7.51 பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் மார்க்கோட பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 3 மட்டும் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். இப்போ நீங்கள் 336 செல்ஃப் ஃபினான்சிங் போட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த கேட்டகரி, பிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எதுவுமே எங்களுக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன கேட்டகரின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டவுட் நெக்ஸ்ட்டு நிர்மலா பாலுன்னு கேட்டிருக்காங்க, 394 மார்க்ஸ் 7.5 வரேன், பிசிக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த 3ல் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்வாதி சரவணன் கேட்டிருக்காங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் ஆகும்? ப்ளீஸ் எனிபடி அஃபீஷியல் கட் ஆஃப் ரிலீஸ் பிஃபோர் கவுன்சிலிங் ஆர் ஆஃப்டர் கவுன்சிலிங்? மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஃபீஷியல் கட் ஆஃப்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கம்மா. ஃபஸ்ட்டு எப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணுமே தவிர, எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த கல்லூரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தான் வந்து மேக் பண்ணணுமே தவிர, அவங்க அஃபீஷியலாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அஃபீஷியல் கட் ஆஃப்மே எப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் லிஸ்ட்டு விடுவாங்க, யார் யாருக்கு என்ன காலேஜ்னு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? 510 எம்பிசி கவர்மெண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். பட் கடைசியாக இருக்கக்கூடிய நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 512 எம்பிசிக்கு ஜிஎம்சி கிடைக்குமா? கிடைக்கும். நியூ காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 512க்கு எம்பிசிக்கு நியூ காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி நாகராஜங்களும் கேட்டிருக்காங்க, 333 ஓசி விச் காலேஜ் ஐ கெட்டுன்னு சொல்லுங்கள், மை பேரண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு. 333 நீங்கள் 7.5ல் வாரீங்களா இல்லை வந்து 92.5ல் வாரீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வாரீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டகரி இல்லாமல் என்னால் எப்படி சொல்ல முடியும் 7.5வா இல்லை 92.5வா அப்படின்னு. 92.5வா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறத விட கிடைக்காதுன்னே சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 333க்கு உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, 7.5ல் வாரீங்கன்னா அப்படின்னா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழனி ஸ்னேகாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 222 மார்க்ஸ் ப்ரைவேட்டில் கிடைக்குமா? 7.5 பட் எந்த கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் 222க்கு எந்த கேட்டகரியிலையுமே சீட்டு கிடைக்காத மாதிரி சுச்சுவேஷன் இப்போ அமைஞ்சிருக்கு 2033. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆயுஷ் ஆர் பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரை பண்ணுறதுல மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, 317 மார்க்ஸுக்கு எம்பிசி சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னா 7.5ல் தான் மேக்ஸிமம் வருவீங்க. 317 மார்க்ஸ் வர, பட் சான்சஸ் ரொம்ப லோவாக இருக்குது. பட் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரை பண்ணலாம். செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சார் 551 பிசி சீட்டு கிடைக்கும் தானே சார்? கன்ஃபார்ம் கிடைக்கும். 551க்கு வந்து 92.5% கன்ஃபார்ம் சீட்டு கிடச்சிரும், உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே கிடச்சிரும். பட் அது கிடைக்கிறது வந்து நியூ மெடிக்கல் காலேஜஸாக இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 427 எஸ்சி கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். பட் 427க்கு சீட்டு கிடைச்சாலும் கூட உங்களுக்கு நியூ மெடிக்கல் காலேஜஸில் தான் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸில் தான் சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 427க்கு கன்ஃபார்ம், பட் சீட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா 309 மார்க்ஸ் எம்பிசி கம்யூனிட்டி 7.5ல் ரிசர்வேஷன் எனி ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்சிங்கில் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். 309 மார்க்ஸ் இருக்கீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டவுட் பார்த்திங்க அப்படின்னா, 476 ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ்
எனி பாசிபிள் ஓகே கன்ஃபார்ம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நியூ காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த 5 காலேஜஸில் ஏதாச்சும் ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் 333ங்கிறவங்க ஓசி இது தான் இப்போ சொன்னேன் 7.5 இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் சீட் வந்து 7.5% கோட்டாவில் 333க்கு வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸினுடையது 366 7.5ல் பிஎஸ்ஜி கிடைக்குமா சார்? 366 ஓசியில் வரீங்களா இல்லை பிசியா என்ன கேட்டகரின்னு எனக்கு மென்ஷன் பண்ணல. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே 7.5ல் 291 மார்க்ஸ் சீட்டு கிடைக்குமா செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ்? மேக்ஸிமம் வந்து 291 செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எம்பிசிக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தடவை சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்கள். 291 மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியான இந்த வருஷம் வந்து 7.5க்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்பவே எகிற போகுது. ஓகேவா. அதனால் வந்து 291 சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடையாது செல்ஃப் ஃபினான்சிங்லேயே கூட. பட் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் ஆர் கவர்மெண்ட் பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் போஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா காலேஜ் வைஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 8 காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ்க்குரிய போட்டாச்சு நம்ம வீடியோ. காலேஜ் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு கட் ஆஃப் வீடியோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. மிச்சம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 காலேஜஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் இந்த 1 வீக்குள்ளே நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா. ஓகே கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு 558 பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். 558க்கு பிசி 92.5% இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ்ன்னு சொல்கிறத விட கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா ப்ரோ. ஓகே முருகேஷனுங்கிறவங்க. ஓகே நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனால் ஐ காட் 516 எம்பிசி சீட்டு கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 560 92.5ல் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கிடைக்கும் ப்ரோ. உங்களுக்கு தினேஷுங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு 516க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 598 பிசி எந்த காலேஜ் வாய்ப்பு? சவுத் ஜோன் காலேஜ் சார். கன்ஃபார்ம் சவுத் ஜோனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. 598 உங்களுக்கு அப்படி எந்த காலேஜ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் எந்த காலேஜ் உங்களுக்கு சவுத் ஜோனில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா 358 எஸ்சி செல்ஃப் ஃபினான்சிங்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கன்ஃபார்ம் வந்து 358க்கு வந்து உங்களுக்கு வந்து நியூ காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டிஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2 யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. 544 பிசி ரவுண்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கன்ஃபார்ம் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிரும் உங்களுக்கு சீட். ஓகேவா. 544 542க்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பிசி கேட்டகரியில் வரீங்க. 542ங்கிறது டவுட்டு தான் ப்ரோ. கன்ஃபார்ம் வந்து 544க்கே வந்து கடைசி சான்ஸ் தான் நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஓகே 551 பிசி கிடைக்குமா? கிடைக்கும் தானே? கண்டிப்பாக கிடைக்கும். 551க்குலாம் கிடச்சிரும். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா 544க்கு மேலே 544 அட்லீஸ்ட் 544க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் டெஃபினெட்லி கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து 551க்குலாம் கிடச்சிரும். கன்ஃபார்ம் நியூ காலேஜஸ் கிடைக்கும். ஓகேவா. ஓகே ஓசி 594 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் டெஃபினெட்லி 594க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிரும். ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க. காயத்ரிங்கிறவங்க 7.5% ரிசர்வேஷனுக்கு சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நாட்? சேம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் காமன் தான். பட் ரேங்க் லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட், கவுன்சிலிங் டிஃப்ரெண்ட். ஓகேவா. 507 பிசி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வில் யூ சஜெக்ட் சார்? 507க்கு நான் வந்து சஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா அருணை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. மேக்ஸிமம் இந்த 2 காலேஜில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஃபீஸ் கம்மியாக வைக்கணும் அப்படின்னா 8 lakhs வரும், இல்லைனா 8.5 lakhs கிட்ட வரும். ஓகேவா. அதனால் இந்த 2 காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நோப் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசி 537 செல்ஃப் பாசிபிள் ஆர்? டெஃபினெட்லி பாசிபிள். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் பாசிபிள். ஓகேவா. 7.5 ரிசர்வேஷனுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம போட்டாச்சுப்பா. பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட லோகோவை தொட்டிங்க அப்படின்னா வீடியோஸ்னு வரும். அதில் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 7.5%க்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபே நம்ம போட்டாச்சு. ஓகேவா. இந்து முருகேசனுங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு டவுட் என்னான்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நெக்ஸ்ட் டவுட்டு 554
பிசி எந்த காலேஜ் கிடைக்கும் ப்ரோ? நியூ காலேஜஸில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடைக்கும் ப்ரோ 554க்கு. ஓகேவா? மற்ற காலேஜில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நியூ காலேஜஸில் சீட்டு கிடச்சிடும். ஆனால் அப்போது ஆல் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறத 10 to 12 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா காலேஜ்லேயுமே வந்து 10 to 12 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகே, அதிகமான சான்சஸே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்திங்க அப்படின்னா 315 மார்க்ஸ் 7.5% எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு பாசிபிளான். கவர்மெண்ட் காலேஜ் சீட் பாசிபிள் லோ தான், பட் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் பிஎஸ்ஜி கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 7.5 பிடிஎஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ, பிடிஎஸ்க்குரிய கட் ஆஃப்லாம் ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. கன்ஃபார்ம் டுமாரோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரோ. கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் டுமாரோ அப்லோட் பண்ணிடுவோம். 276 பிசி 7.5 ரிசர்வேஷனுக்கு பிடிஎஸ் கிடைக்குமா? 276க்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ப்ரோ, பட் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மை டாட்டர் 336 செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா ப்ரோ? நீங்கள் வந்து 336ங்கிறவங்க செல்விங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரினும் தெரியல, எந்த கோட்டானும் தெரியல. 92.5வா இல்லை 7.5வா இல்லை பிசியா இல்லை எம்பிசியா எதுவுமே தெரியல. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் உங்களோட மார்க்கு எந்த கேட்டகரி என்ன கோட்டா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 489 பிஎஸ்ஜி எந்த கேட்டகரின்னு தெரில ப்ரோ. ராம் ஆதித்யன்கிறவங்க கேட்டிருக்காங்க. உங்களோட பிசியா எம்பிசியா பிசிஎம்மான்னு சொல்லி உங்கள் கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகேவா? அப்போ தான் ப்ரோ எங்களுக்கு எப்படின்னு தெரியும். நீங்கள் மொட்டையாக 489 கொடுத்துருக்கீங்க, எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல, எந்த கோட்டானும் தெரியல. மேக்ஸிமம் 95% கோட்டாவாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த கேட்டகரின்னு தெரியணும்ல, பிசியா எம்பிசியா பிசிஎம்மான்னு தெரியணும்ல. கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மை சன் காட் 547 பிசி காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கன்ஃபார்ம் கிடைக்கும். நியூ காலேஜஸில் கடைசி ஏதாச்சும் ஒரு 3 காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், நீலகிரி, நாகப்பட்டினம், இந்த 3 காலேஜில் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ப்ரோ, எம்சிசி ரவுண்ட் 1 கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் ப்ரோ? கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து எம்சிசி ரவுண்ட் 1 கட் ஆஃப் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க கன்ஃபார்ம் நம்மளோட வீடியோஸில் வீடியோவாக இருக்கும், போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, இதுவரையும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ் பார்த்தாச்சு. இன்னொரு பார்ட் வீடியோவும் இருக்கும், அதுவும் இன்றைக்கே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்றும் இன்றைக்கும் கேட்ட எல்லா டவுட்டுமே நம்ம மோஸ்ட்லி கிளாரிஃபை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப் சேனலில் யார் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட கட் ஆஃபை வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் பாசிபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. நீட் 2024க்கான கொஷின் பேப்பர், அந்த ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட கைட்லைன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.